டேய் அங்க பாரு அங்க பாரு, சித்தப்பா பாரு சித்தப்பா பாரு எப்படி நிக்கணுங்க பாரு. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா மகிமா வாழ்க்கை. இங்க பாருங்க பாரு, சாரன் சித்தப்பா பாரு. சாரனப்பா, அலெக்ஸப்பா கூப்பிடு கூப்பிடு. டேய் என்னங்க தள்ளி நில்லுங்கடா. சரிங்கண்ணே. அதான் இருக்கானுங்க. இந்த மனுஷன் என்னன்னா என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு கண் காணிச்சுக்கிட்டே இருக்குது. எங்கேயும் போக முடியல. என்னையும் ராணி ஒன்னும் சேர விடுறதே இல்ல. இப்ப என்ன பண்ண? பிள்ளைக்கு தூக்கம் வருதா? வா அப்ப தோணை செஞ்சுக்க. நீ என்ன ஒரு மாதிரி குழம்பு வச்சுட்டு நிக்க, ஏதாவது சாப்பிடுதியா? இல்ல வேண்டாம். நம்ம வீட்லயே சாரனுக்கும் அலெக்ஸுக்கும் தான் கிராண்டா நடக்கல நிச்சயதார்த்தம். நமக்கெல்லாம் எங்கடி கல்யாணம் முடிஞ்சது, இவனை ரெண்டுத்துக்கு தான் மறுபடியும் நடக்குது. அதான் ரொம்ப கிராண்டா வச்சிருக்கோம். சரி. டேய் டேய் அங்க பாரு பலூன்லாம் பறக்குது பாரு. அங்க பாரு அங்க பாரு தங்க புள்ள, அங்க பாரு. என்னையே கண் காணிச்சிட்டு இருக்காங்க. நவள முடியலையே. ஏங்க நான் வேணா பிள்ளைய கொண்டு அப்பா கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வரட்டா? இல்ல இல்ல வேண்டாம், நீ இங்கே நில்லு, நான் பாத்துக்கிடுவேன். இங்க நான் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் பண்ணல, சும்மா இருக்கேன். நானே பிள்ளைல வச்சுக்கிடுவேன். ஐயோ ஏங்க நீ நிச்சயதார்த்தம் எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும்? ஏதோ ஐயர் எல்லாம் வரணுமா, வந்தோன்னா ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ டைம் இல்லையே, என்ன பண்ண? இங்க பாரு, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. தெரியாத அல்கோ சுத்திட்டு இருக்காங்க, புரியுதா? அங்க பாரு அப்பா பாரு அப்பா பாரு அங்க பாரு. அலெக்ஸப்பா, சாரனப்பா கூப்பிடு. இந்த கவின் எங்க போனா? ஏங்க குழந்தையை எடுத்துட்டு கவினை தேடி போங்களே. ஏண்டி அவன் என்ன குழந்தைய தொலைஞ்சு போறதுக்கு? அதுக்கு இல்ல, கைச்சனை என்கிட்ட கழுத்து வந்துட்டு போனான், என் பாக்கெட்ல தான் இருக்கு. ஆளை காணுமே, அதான் கேட்டேன். ஆமா, இப்ப மாமா கைச்சன் போடுறது ரொம்ப முக்கியம். நானே இங்க இருந்து நவள முடியலன்னு இருக்கேன். ஏண்டி ஒரு மாதிரி நெலிஞ்சுக்கிட்டே வர, பாத்ரூம் எதுவும் போகணுமா? நெலிஞ்சால ஆத்தி இது ஒண்ணு இருக்குதா? ஆஹா பாத்ரூம். ஆமாங்க, ரொம்ப நேரமா அடக்கிட்டே இருக்கேன். சொல்ல வேண்டியதுனடி, இரு அப்பா கிட்ட பிள்ளை கொடுத்துட்டு வரேன். என்ன நீங்க எதுக்கு? உன்னை ஒத்தே அனுப்பிட்டு தான் நாங்க நிப்பேன். அட பாவிகளா, அப்ப என்ன ஒண்ணுக்கு கூட தண்ணி விட மாட்டானுங்களா? அத்தி நானே இப்படி தானே. அப்ப ராணி ஆத்தி பெரிய பைல்வான் மாதிரி என்ன ஹரஸ் பண்ணி வச்சுட்டாங்களே. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள போட்ட பிளான நாங்க சக்சஸ் பண்ணல, மாட்டிக்கிடுவோமே. இப்ப என்ன பண்ண? ஆஹா, பையன் உள்ளக்கு என்னமோ பிளான போட்டிருக்கா. எது பண்ணாலும் சரி, இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட வேண்டியதா. ஆத்தி 2 பைல்வான்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டேனே, ஒண்ணுக்கு கூட விட மாட்டேங்காங்களே. இப்ப என்ன பண்ண? இப்ப நேரம் கடந்துட்டே போதுல, ஆரம்பிக்க சொல்ல வேண்டியதுதானே. இவனுக்கு நிச்சயதார்த்தத்தை நடக்காம விட மாட்டானுங்க போலுக்க. எனக்கு மகிமாத்தான் மருமகளா வரணும். வேற எந்த செடிக்கு என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. என் வீட்டுக்கு மருமகனா அது மகிமாதான். பேசாம மாமியார் கிட்டே சரணடைஞ்சு உதவி கட்டுட்டேன்னா, ஒருவேளை மாமியார் அந்த பக்கம் சாஞ்சிருந்தா வேண்டாம், இசைனை புரட்டி எடுத்துருவா. ஆனாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. இப்படி எங்களை அணைக்கட்டி பாதுகாக்கானுங்களே, ஒரு நாங்க போட்ட பிளான் தெரிஞ்சிருக்குமா? ஓய் எங்க நோழுத? எங்க போவேன், இங்கத்தான் நிக்க. ஆகா, பாதவத்தி பைய உள்ள என்னமோ பிளான போட்டுருக்கு, அவன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். இவளை இப்ப இங்கேருந்து விடிச்சு விட்டுட்டோம்னா கண்டிப்பா பைய உள்ள ஏதாவது பிளான போட்டு வச்சிருக்கோம், கச்சிதமா முடிச்சிருவாளுங்க. ஏ ராணி, என்னத்தே? வா இந்த பாத்ரூம் போயிட்டு வருவோம். எனக்கு ஒரே இருட்டுல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வா. ஆஹா என் தெய்வமே, என் தெய்வமே, கண்ணை திறந்துட்டீங்க தெய்வமே. நான் இப்ப விட்டா கூட எஸ்கேப் ஆயிடுவேன். வாங்க தே, போவோம் தே, வாங்க. அம்மா எங்க கூப்பிடுறவள? ஐயோ அரை கட்டுறானே. எத்தே ஆகா விட மாட்டேன் முழுக்க. ஏன்னா அந்த பாத்ரூமுக்கு தான் போனேன், இருட்டா இருக்குது, கண்ணெல்லாம் சரியா தெரிய மாட்டேங்குது. வாங்க நான் கூட்டு போறேன். இவன் கூட்டு போறானா? இல்ல அங்கல நீ எதுக்கு? நான் கூட்டு போயிட்டு வரேன். அதான் சொல்றான்ல, அவன் கூட்டு போவான் போ. நான் கெட்டுக்கிட்டது சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. என் மருமக்க மாதிரிதான் பாவம். ஏங்க அத்தை பொம்பளையாலே, நான் கூட்டு போயிட்டு வரேனே. அதுக்கு என்ன எங்க அம்மா தானே, அதுக்கு என்ன அம்மா வாங்க நான் கூட்டு போறேன். புள்ளையில ஒரேடியா பாசமா வளர்த்தியல்ல, அதான் இதான் கேடு. அவனுக்கு நீங்க புள்ள மாதிரி தான். உங்க பாத்ரூம்ல கூட தூக்கி கொண்டு வச்சுட்டு வந்துருவாரு. இப்படி பிள்ளைய பார்த்துட்டு நான் வேற பிளான போட்டிருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள பிளான சக்சஸ் பண்ணணும். தெய்வமே, எங்களை யாருக்காவது கருணை காட்டி எங்களை விடுவிச்சு விட்டுட்டீங்கன்னா நாங்க பிளான சக்சஸ் பண்ணிட்டு வந்து நின்றுவோம். தெய்வமே தெய்வமே கருணை காட்டுங்கள் தெய்வமே. அத்தே இந்த நிச்சயத்தை மட்டும் நடந்துச்சுன்னா மகிமா வாழ்க்கை. ஐயோ அவ வாழ்க்கை எடுத்துக்க வரது. கூட இவ்வளவு நாள் அரட்டடிச்சவ மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது, அவளுக்கு ஒண்ணு நான் கடைசி வரைக்கும் உசுர கொடுக்கணும். வாழ்க்கை கிடக்கு வாழ்க்கை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது அப்புறம் பாத்துக்கலாம். மகிமா வாழ்க்கையை காப்பாத்தி ஆகணும். அத்தை எனக்கும் பாத்ரூம் வருது, போமாத்தே. ஆமாட்டி எனக்கும் பாத்ரூம் வருது, வா போவோம். நான் கூட்டு போறேம்மா.
விடமாண்டாம் முழுக்கட்டி. தெய்வமே தெய்வமே, நீ திருட்டு முடி முழிக்க ஏதோ பிளான போட்டிருக்க. எது வேணாலும் பண்ணு, உனக்கு பின்னாடி நான் நிற்பேன். தெய்வமே நன்றி தெய்வமே. ஆனா அணைக்கட்டி நம்மளை வெளியில விடாம பிடிச்சு வச்சிருக்காவல. இப்ப இங்கேருந்து போனா தானே தெய்வமே ஏதாவது பண்ண முடியும். தெய்வம் கண்டிப்பா வழி காட்ட முடியும். கொஞ்சம் பொறுமையாயிரு. எங்க தெய்வமே, பாடிக்காடு மாதிரி 2 பயில்வான் பக்கத்துல மாட்டிக்கிட்டு நிக்கும். எப்படி வெளியில போவ? என் புருஷனை நான் நவுட்டிடுவேன். உன் புருஷனை நவுட்டுறதான் பெரிய பாடு. என் புருஷன் சொன்னதுக்கு உங்க புள்ள எப்ப அவன் மடியில ஏறி உட்காந்து நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பமே தான் அவன் உன் புருஷன். சரி, எனக்குலாம் பிள்ளை கிடையாது தெய்வமே. அவன் உன் புருஷன் தான். கிட்லர் மாதிரி ஒத்தனை எனக்கு கட்டி வச்சுட்டு என்னங்க பேச்ச பேசுறிய? இங்க மட்டும் என்ன வாழ்றான், இங்கேயாதான் உனக்கு சாமத்தியம் பத்தாது தெய்வமே. அந்த சாமத்தியத்தை தான் நான் கேட்கேன் தெய்வமே. தெய்வமே, 10 நிமிஷத்துல பிளான போடணும் தெய்வமே. ஏதாவது பண்ணுங்க தெய்வமே. என்ன 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசுற மாதிரி இருக்குது? வந்துட்டான் அவன் புருஷன், உங்க புள்ள. சீச்சி, அவன் புருஷன் மட்டி. தெய்வமே, இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. அப்புறமா இதை வச்சுக்கலாம். நம்ம இங்கிருந்து போகணும். என்ன பண்ண? இது ஏதாவது பண்ணலாம். எப்பா நம்ம கிட்ட முடியாது, பாத்துக்கலாம். நீ சொன்ன மாதிரி 2 அணைக்கட்டி தான் மட்டும் பிடிச்சி வச்சிருக்கே. நமக்கு தான் தெரியாம நின்றுட்டு இருந்திருக்கோம். தெய்வமே, ஏதாவது ஐடியா பண்ணுங்க தெய்வமே. ஈஸியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி அவளை கிங் சிம்ம அரெஸ்ட் பண்ணிட்டாரு. பாவம் திணறிட்டு இருப்பா. தம்பி எப்படி அழுதான் பாத்தீங்களா? நான் வேணா போய் அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்துடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அண்ணே நல்லா பாத்துக்கிடுவான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடு. ஒருவேளை நான் போட்ட பிளான்லாம் தெரிஞ்சிருக்குமோ? இன்னும் 5 நிமிஷத்துல நிச்சயத்தை நடந்துரும்ல? நடந்து முடிஞ்சிடும். என்னங்க, எனக்கு பாத்ரூம் ரொம்ப அவசரமா இருக்கு. நான் போயிட்டு வரட்டுமா? நான் தூக்கிட்டு போறேன், வா. நான் என்ன குழந்தையா? இல்ல, எல்லா ஆட்களும் வந்திருக்காங்க, வெளியூர் ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இப்ப போய் தூக்கிட்டு போட்டமான்னு கேக்கீங்க? குழந்தை பொண்ணு நல்ல 4 மாசம் ஆகல, வலி இது வந்துட்டு என்னடி பண்ணுவ? ஐயோ, இதெல்லாம் ஓவர் செல்லமா ஆகாதுன்னு நினைக்க அவசரத்துக்கு உதவாம போயிட்டு. நீங்க செல்லம் கொடுக்கும் போது நல்லதா இருந்துச்சு. ஆனா நான் பிளான் போடுற அன்னைக்கு அந்த செல்லம் எனக்கே வேறையா வந்து முடிஞ்சிட்டு. இப்ப நான் என்ன பண்ண? யாரு பாத்ரூம்லாம் வேண்டாம், நான் வந்து தனியா கூட்டு போறேங்க, வா. இங்க போனா இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது, நிறைய பேர் போறாங்கல்ல. அத சொன்னேன், அங்க தள்ளி பொண்ணு வீடு இருக்குது, நான் அங்க போயிட்டு வந்துட்டுமா? வேண்டாம், நான் ஹோட்டலுக்கு கூட்டு போறேன், வா. ஹோட்டலுக்கு போனா அங்க யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்களா? ஸ்பெஷலா தான் ரூமே புக் பண்ணுவேன், வா. ஐயோ, எனக்கு ஒண்ணுக்கு வரல. இப்பதான் வருதுண்ணா, வரும்போது சொல்லுது. எங்க நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டா? இப்போ நீ சாப்பிடக்கூடாது, பச்சை உடம்பு. என்ன தண்டி வேணும்? ஏன் ஒரு மாதிரி நிக்க? இல்லங்க, நிக்க முடியா? மேல உட்காரு, ஓடியா. இல்லங்க வேண்டாம். தூக்கிக்கிட்டா? இப்படியா இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல, நான் கீழே நின்னுக்கிடுதேங்க. சொன்னா கேளு. நேத்துக்கு ரொம்ப பாசக்காரரா இருக்காரு. புள்ளி ஒரு பக்கம் தூக்கி சமைக்காரு, இன்னொரு பக்கம் தூக்கி சமைக்காரு. நல்ல தையா இருக்குது. ஆனா இப்ப எனக்கு சரிப்பட்டு வராத. என்னடி இதெல்லாம் பார்க்கும்போதாண்டி நமக்கும் இப்படிலாம் கல்யாணம் பண்ணிருக்கலாமோ? மாப்பிள்ள மாதிரி நானும், பொண்ணு மாதிரி நீ வந்து மோதிர மாத்தி நல்லா இருந்திருக்கும்ல. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டோமே. ஆமா, மத்ததெல்லாம் நமக்கு முறைப்படியா நடந்தது. இருக்க பாரு, சாந்தி மொத்தம் அத்தான காட்டுக்குள்ள. அத்தான காடா இருந்தாலும் 2 சிங்க குட்டி இல்ல. ஏய் போதுமா? சும்மா இருங்க. நான் சும்மா தான் இருந்தேன், இப்ப பேசி மூடாக்குறது நீதான். சும்மா இருங்க. இப்ப கூட நீ பொண்ணு மாதிரி தான் இருக்கா. ரொமான்ஸ் பண்ற ஊர்ல இல்லையே. ஐயோ, என் பிளான போட்டு வச்சிருக்கேன், சோதப்பிருமோ? அப்பமேச்சு திருட்டு மொழி முடிச்சுட்டே இருக்கியே, என்னத்துக்கு? அப்படியா தெரியுது? அது நல்லாவே தெரியுது. இங்க பாரு, அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு, என்னை விட்டு உன்னை நவுட்டவே கூடாதான். ஓ, கருப்பு சிங்கம் பிளானா? இந்த மாமனாரை மட்டும் என்னால எதுவும் பண்ண முடியல. அவரையும் நம்ம கைக்குள்ள வச்சுட்டேன்னா இன்னைக்கு போட்ட பிளான சக்சஸ் பண்ணிருக்கலாம். ஏமா, நீ சம்மந்தி விட்டு வேலைக்காரி தானே? வாங்க தம்பி. ஏமா, இந்த ஜூஸ ஸ்டேஜ்ல இருக்க மாப்பிள்ளைகளுக்கு கொடுத்துருமா?
ஏமா உனதான் சொன்னேன், இதை மாப்பிள்ளை கொண்டு கொடுத்துருமா. அங்கிள் கொண்டாங்க ஐயா, கொண்டு கொடுக்குறேன். அங்கிள் கொண்டாங்க ஐயா. அப்படியே வந்திருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருமா, சரியா? கொஞ்சம் வந்திருக்கவங்களையும் கொஞ்சம் பாருமா, சரியா? சரிங்க ஐயா. ஐயா அபியக்கா அழாதீங்கக்கா, அழாதீங்கக்கா. தாய் இல்ல தகப்பன் இல்ல. சரி அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் கூட வாழ்ந்துட்டு போட்டு நினைச்சேன். இப்ப அவனும் இல்ல. எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டுல அவன் இருக்க முடியும்? இன்னைக்கு இந்த வீட்டு ஃபங்க்ஷன்ல நம்ம இந்த வீட்டு மருமகளா கௌரவமா நினைக்கிட்டு இருக்கோம். ஆனா என் கூட பிறந்த தங்கச்சி வேலைக்காரி மாதிரி இருக்கா. நான் எப்படி எந்த அக்காவுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. உங்க வழியை எங்களால உணர முடியுது. சத்தியமா இதை ஏத்துக்க முடியாதுதான். அதனால எல்லாரும் பாக்குறாங்கல்லக்கா, அழாதீங்கக்கா. எப்படி அழாம இருக்க முடியும்? மாமா உங்களே தான் நோட் பண்ணிட்டு இருக்காரு, கத்திர போறாரு. வேண்டாம்க்கா, முடியல. என் தங்கச்சி வேலைக்காரி மாதிரி எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கா. அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். லேசில இசை வாக்கு கொடுக்க மாட்டா. அதை கொடுத்துட்டானா அவ கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிப்பா. ஆமா அபியக்கா, எனக்கு அவளை சின்ன பிள்ளைல இருந்தே தெரியும். அவ யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றாம போகவே மாட்டா. உசுரை கொடுத்தாதான் அதை நிறைவேற்றுவா. உதாரணத்துக்கு என்ன பாருங்க, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீ இருப்பேன்னு சொல்லுவா. அதே மாதிரி பண்ணுனா. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ மகிமா கிட்ட சொல்லியிருக்கா, சாகர வரைக்கும் நீ இந்த வீட்டுல என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி மகிமா விட்டு கொடுப்பா? அவளும் ராணி ஒரு வாரமா திருட்டு மொழிதான் முழிச்சிட்டு அலைதாளுங்க. கண்டிப்பா சொல்றேன், ஏதாவது ஒரு பிளான போட்டிருப்பா. நான் அவளதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். உண்மை, நான் அவன் மேல உள்ள நம்பிக்கையில தான் நிம்மதியா இருந்தேன். ஆனா கிங்ஸ் அவளை எங்கேயுமே விடுறதே இல்ல. அங்க பார்த்தா ராணி அங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. இதுக்குதான் பயந்துட்டு இருக்கீங்களா? நான் அதை கவனிச்சேன். எல்லாரும் பிளான போட்டிருப்பாங்கன்னு நினைக்க. இசையும் ராணியும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பிரிச்சுலாம் வச்சிருக்காங்க. கிங்ஸன் எப்பவுமே இசை கூட இருக்காரு. இவ்வளவுதானே, விடுங்க. ஓ, தப்பிக்க முடியாம தான் நின்றுட்டு இருக்காளோ? ஆமா, இவ்வளவுதானே. அவளை எப்படி விடுவிச்சு கூட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். அக்கா இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிங்ஸிங் எத்தனை, ஆனா அந்த எத்தனுக்கும் எத்த இந்த இசை. அவ அந்த கிங்ஸினுக்கும் எத்தே. அவ ஒரு பிளான போட்டா சக்சஸ் பண்ணிடுவான். பயப்படாம இருங்க. ஐயா அக்கா அதை விடுங்க. அங்க பாருங்க, ராணி அத்தை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தைக்கு மகிமா தான் மருமகளா வரணும். எட்டி ஒருவேளை அத்தையும் கூட்டி செஞ்சிருப்பாவளோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. ரெண்டு அங்க திருட்டு மொழி தான் முடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா ரெண்டு பாடிக்காடு மாதிரி ரெண்டு பேர் சுத்தி நிக்கிறனால தான் அவங்க ரெண்டு அப்படி நிக்காங்கன்னு நினைக்கேன். விடுவிச்சு விட்டுருவோம். முடியுமா? ராணியும் இசையும் ஒண்ணு செத்துட்டா பையவளில் ஏதாவது பண்ணிடும். அப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஆனா இன்னும் நிச்சயத்துக்கு 5 நிமிஷம் தானே இருக்குதே. அவளுக்கெல்லாம் ஒரு நொடி போதும். ஆல்ரெடி பிளான போட்டு வச்சிருப்பா. அங்க கிங்ஸும் துறையும் பிடிச்சி வச்சிருக்கனால தான் அமைதியா நிக்காளுங்க. விடுவிச்சு மட்டும் விட்டுருவோம். காரியத்தை அவ்வளவு பாத்துக்கிடுவாளுங்க. அப்படியேக்கா சீக்கிரம் வாங்க. சரி அக்கா அழாதீங்கக்கா, நிச்சயத்தான் நடக்காது. நீங்க வாங்க. நிச்சயத்தை நடக்க கூடாது. ஐயோ நடக்காதுக்கா, வாங்க. ஏய் மகிமா, நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? அத அங்க வை. மகிமா நீ அங்க வைன்னு சொன்னேன். இல்ல, மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்க சொன்னாங்க, அதான் போய்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். இது நிறைய பேருக்கு கொடுக்கணும், நான் போயிட்டு வரேன். ஏ மகிமா, என்னடி? சரி கொண்டா, நான் கொண்டு கொடுக்குறேன். இல்ல இல்ல, நானே கொண்டு கொடுத்துறேன். மரியாதை தந்துரு சொல்லிட்டேன். நீங்க நில்லுப்ல வா. இல்ல, நான் உங்களுக்கு கொண்டு கொடுக்கணுமா? பொண்ணுக்கு அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. இல்ல முதலாளிகள் திட்டுவாங்க. நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். இப்பெல்லாம் பண்ணாதடி, கஷ்டமா இருக்குடி. ஐயோ இது என்ன கஷ்டம் இருக்குது? நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு எது வேணுமா? ஏண்டி இப்பெல்லாம் பண்ணாத மகிமா. நீ அதை என்கிட்ட கொண்டாடி. இங்க பாரு, கவலைப்படாம இரு சரியா? நாங்க பாத்துக்கிடுவோம். அப்பெல்லாம் உன்னை விட்டுற மாட்டோம். எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரி நேரம் ஆயிட்டு, நான் மாப்பிள்ளைங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பத்தி எதுவுமே புரியாம முடிச்சுக்கிட்டு நிக்க. என்னடா சொல்ற? பின்ன என்னடா,
என்ன பண்ண போற யாது பண்றேன்னு எனக்கு எதுவுமே புரியல. இந்த நிச்சயத்தை நடக்கும்னு நினைக்கியா, நடக்க கூடாதுன்னு நினைக்கியா? நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவ, இதையே சொல்ல மாட்டேங்கிற. தெரிஞ்சு அதனால சொல்ல முடியும். அப்போ நீயே விட தெரியாம தான் நின்னுக்கிட்டு இருக்கா. செய்ய வேண்டிய ஆளு செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க நான் இப்ப சீம புத்திரி அதான் கிங்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானே. ஏய், அரெஸ்ட் பண்ண சொன்னதே நீதானடா. அவளை அரெஸ்ட் பண்ண சொன்னதும் நீதான். ஆனா அவளாலதான் காரியம் நடக்கணும்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு. அவளை ஃப்ரீயா விட்டாதான்டா அவன் வேலையை பாப்பா. இல்லடா, ஃப்ரீயா விட்டோம் நான் எதிர்பார்க்கறது அங்க நடக்காது. என்னடா சொல்ற? இல்லடா, அவ பொம்மிமாவை விட பயங்கரமா யோசிக்கிறா. இன்னும் என் பிள்ளை நீ நம்புற? கண்ணால பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது கொஞ்சம் கொஞ்சம் அவட்ட தெரியுது. எனக்கு புரியடா. நீ ஏன் அவளை மாட்டி விடுற? ஆனா அவ தான் செய்வான்னு நீ எதிர்பார்க்கிற. எனக்கு புரியலையே. ஒத்து பாரு, வச்சுட்டமா நடக்கும். ஜான் கிங்ஸிங் கிட்ட என் பிள்ளை பத்திரமா பாத்துக்கிறானாலே அவன் விழுந்து விழுந்து கவனிப்பான். இப்ப சொன்னது கிங்ஸின் ராஜா. அவன் என்னன்னா வச்ச கண்ணை எடுக்காம அவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். ஒண்ணுக்கு கூட தூக்கிட்டு போறான். டேய், நெருக்கத்துல இருக்கும் போதாண்டா அதிகமா யோசிக்க முடியும். டேய் உக்க மக்க, நீ என்ன பிளான்டா போட்டிருக்க? இப்ப புரிஞ்சிருக்குமே. அதாவது மனசு ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு பிளான போட்டோம்னா சொதப்பிரும். அதே இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ள போட்டோம்னா அங்கதான் குதிர்க்கமா நம்ம மூளை வேலை செய்யும். கரெக்ட். ஆட நீ இடம் அந்த புள்ளைய பத்தா உன் தங்கச்சி தானே பத்தா. ஆனாலும் உன் மூளை தானே ரொம்ப இருக்குது. உன் தங்கச்சி மூளை ஏன் சேட்டை. உன் பையில 2 பேரும் மேடையில செத்து போய் நிக்கானுங்கடா. நீயே சொல்லு, இந்த நிச்சயத்தை நடக்குமா நடக்காதா? நீ இப்ப என்னடா சொல்ல வர? நீ மறுபடியும் சொல்லு. இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா? மறுபடியும் அண்டை என்ன குழப்புற? நான் ஒண்ணு முதல்ல யோசிச்சுக்கிட மாட்டேன். நீ ஏன் விடைய சொல்லிடுடா. நான் கேட்கறதுலயே விட இருக்கும். இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா? இப்ப வந்துருவேன். சீக்கிரம் வாங்கடா. வர வர அனுஷ்ல வர. எதுக்கு இப்படி வந்திருக்க? எப்படி வந்திருக்கேன்னு கேக்கீங்களா, ஏன் வந்திருக்கேன்னு கேக்கீங்களா? இப்படி ஏன் வந்திருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. ஏன் நான் எப்ப போல இருக்கிற மாதிரி இருக்கா? வீட்டுல எல்லா மருமகளுக்கும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி உனக்கு எடுத்து கொடுத்தாங்க. நகை இல்ல, அதை போட்டுட்டு வர வேண்டியதுன்னு. நிலை இல்லாதது மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்தது கிடையாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த வீட்டுக்கு தான் வாழ வருவேன், இவன் தான் என் புருஷன்னு ஒத்த கால நின்னு அடம் பிடிச்சவளே வேலைக்காரியா வந்து நிக்கா. நான் எல்லாம் விருப்பமே இல்லாம இந்த வீட்டுக்குள்ள இருக்க. எப்போ வெளியில போவேன்னு எனக்கே தெரியாது. நிலை இல்லாத ஒண்ணு மேல எப்படி நான் ஆசைப்பட முடியும்? இங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்துதான். என் பொண்டாட்டினா நீ என் பொண்டாட்டி தான், மாற முடியாது. ஹலோ, அத நான் இன்னும் மனசார ஏத்துக்கணும். நான் வாழ்ந்த சூழ்நிலை வேற, இங்க இருக்கிற சூழ்நிலை வேற. எனக்கு ஒத்து போகுமான்னு தெரியாது. பிடிவாதம் போச்சுக்கிட்டு இருந்தா ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. நான் இப்படி இருந்தா உங்க பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கௌரவ குறைச்சல் அப்படிதானே? நான் இப்படி இருக்கதையே உங்களால ஏத்துக்க முடியல, கௌரவ குறைச்சலே. நான் இப்படி உங்களுக்கு மனைவியா சரிசமமா இந்த வீட்டுல மருமகளா? நீ எந்த நிலைமையில இருந்தே அப்படிதானே தூக்கிட்டு வந்த. ஸ்டேட்டஸ் பார்த்து தூக்கிட்டு வரலையே. இவ சீரும் சிறப்பா இருக்க வச்சுதான் நான் வாழ போறேன். என்கிட்ட இருக்க வச்சு வாழ்ந்தா போதும். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இல்ல, எனக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது. எனக்கு எப்பவுமே நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கதான் எனக்கு பிடிக்கும். என் கூட பிசினஸ் பண்றாங்க, எல்லாரும் வருவாங்க, ஃபேமிலியா வருவாங்க. ஒய்ஃபுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். நீ இப்படி இருந்தா எப்படி பண்ணி வைக்க முடியும்? உண்மையாவே என்ன விரும்பதா இருந்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. இல்லையா கௌரவ குறைச்சலா இருந்தா வேலைக்காரின்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. நான் நிச்சயத்துக்கு வந்திருக்கேன், உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண வரல. கோவத்தை கலப்பிட்டு போயிடாத. போ ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. எனக்கு விருப்பம் கிடையாது. என்ன ரொம்ப பிடிவாத பிடிச்சிட்டு இருக்க? ஓங்கி அரைஞ்சிருவேன் போ. அதான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். ஒரு நாள் உங்களை பார்த்திருப்பேனா, மறுநாள் உங்க பொண்டாட்டின்னு சொல்லி நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. எனக்கு நான் இன்னும் அதுல இருந்து சரியா மீண்டே வரல. எல்லாமே கனவு மாதிரி இருக்குது. நேத்து வரைக்கும் நர்ஸ் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, இன்னைக்கு மும்பை தாதாவோட பொண்டாட்டின்னு சொல்றீங்க. எனக்கு நான் இன்னும் அதுல இருந்து வெளியில வரல. ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நிஜமாவே சொல்றேன், நான் இன்னொருத்தர் கூட வாழறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு புருஷன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறது என்னால ஏத்துக்கவே முடியல. கனவு மாதிரியே இருக்குது. என் மனசுக்கு தெரியுது, எப்போ நீங்க தூக்கிட்டு வந்தீங்களோ அப்பவே நான் உங்க பொண்டாட்டின்னு எனக்கு தெரியுது. மனசார கையை பிடிச்சிட்டு வந்தா என்ன, நீங்க தூக்கிட்டு வந்தா என்ன? தூக்கிட்டு வந்தாலே எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனி நான் வெளியில போனாலும் மாணிக்கம் பொண்டாட்டின்னு தானே சொல்லுவாங்க, இல்ல மாணிக்கம் தூக்கிட்டு போய் குடும்பம் நடத்தின பொண்ணு தானே சொல்லுவாங்க.
எல்லாம் என் மனசுக்கு புரியுது. ஆனா என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. கனவு உலகத்துல வாழ்ந்த மாதிரி இருக்குது. சத்தியமா உங்களை என் காதலனாவோ என் புருஷனாவோ என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால உங்களை ஏத்துக்கவே முடியல. பயப்பட வேண்டாம், உங்களை விட்டு போயிருவேனே. இனி சாகுற வரைக்கும் இங்கதான் உங்க பொண்டாட்டியா தான் சாகுவேன். என் மனசுல கதை சொல்லிட்டேன். என்னால உங்களை ஏத்துக்க முடியல. இந்த பாரு, எனக்கு இந்த நீதி நேர்மை அதெல்லாம் கிடையாது. பொண்டாட்டி அவ்வளவுதான். நீ காதலிச்சாலும் சரி, காதலிக்காம போனாலும் சரி, பூசணா ஏத்துக்கிட்டாலும் சரி, பூசணா ஏத்துக்காம போனாலும் சரி, இன்னும் 2 மாசம் டைம் கொடுப்பேன். ஏத்துக்கிட்டு நீயே வந்து குடும்பம் நடத்து, இல்லைன்னா குடும்பம் நடத்த போடுவேன். சிறுத்தை சிக்கோ இந்த சில்வண்டு சிக்காதுன்னு பெருமை பீத்திட்டு அலைஞ்சனே. இன்னைக்கு சிக்கிட்டனே. நான் ஒரு பிளான போட்ட, இது சொதப்புனது எவமையா? நான் இப்படிலாம் இவனுக்கு பிளான போட்டிருக்கான்னு நினைச்சு பார்க்காம அசால்ட்ட பிளான போட்டுட்டேனே. இப்பெல்லாம் இவனுக்கு சுத்தி வளைச்சி என்ன அணைக்கட்டுவானுங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான போட்டிருப்பேனே. என்னடி திருட்டு புலி ரொம்ப நீங்க தாண்டா வருது. ஆமா, சொல்லிட்டா மட்டும் அப்படி விடுதலை பண்ணி விட்டுருவாவ. தங்கமே வைரமே. பாண்டியனுக்கு அடிப்பட்டதெல்லாம் போதும். சரி, சும்மா கொஞ்ச நாள் கூட நான் அதுக்கு தான் ஐடியா போடுறேங்க. தெரியும் நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு. என்ன போட்டுட்டு அதை என்ன எதிர்பார்க்க முடியுமா? பொண்டாட்டி உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கணும். அவ என்ன நினைக்கா யார் நினைக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அத்தி வளரிட்டனே. இவ்வளவு போட்டு வாங்கியிருக்கு. இது என்ன மொழி? என் மொழியே அப்படிதான். குடும்ப மொழி. நீங்க கண்ணாடி கழுத்துனாலும் அப்படித்தான் தெரிவிங்க. அது தெரியக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டு மறைச்சுக்கிட்டு அலைவீங்க. சிரிக்க வேண்டாம். சரி, நீ என்ன வேணா சொல்லு. ஓ புருஷனா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். என்னடி பண்ணணும்? அப்படியே நான் நம்பிட்டு தானே மறை சொல்லி பாப்பேன். ஆடடா முந்தானே சீரையானது. என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் சுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவே என் வாழ்வி நிலையானது. நான் எப்போ பார்த்தாலும் முந்தானி பிடிச்சிக்கிட்டே சுத்துதானா? அதுக்கு என்ன சொல்றாங்க? மாலா மாலா மாலாவா? அதுக்கு என்னடி அர்த்தம்? ஏன் தெரியாது? நல்லதா இருக்கு பத்தியா. பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்டு சுத்துறது ஒரு சுகம்தான். இசை இசை அடடா முந்தானே சிறையானது, அதுவே என் வாழ்வி நிலையானது. ஒரு பாறாங்கல்லின் மேலே ஒரு பூவாய் முளைத்தேனே. ஐயோ தங்கம், வாங்க நம்ம அந்த சைடு போயிட்டு வருவோம். அடிக்கடி நீங்க பாண்டியனுக்கு அடி போடுறது எனக்கு தெரியுது. ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சேன்னு வச்சுக்கோ, எப்பேற்பட்டவனு தெரிஞ்சிருவாண்டி. ஜாலியா இருக்குடி. ஐ லவ் யூ டி. ஓ மகன் ஒன்னும் போத மாட்டி. அந்த மூஞ்ச பாரு. ஐயோ ஐயோ, எனக்குனே எழுதி வச்ச மாதிரி. போதும் போதும். வாங்க ஐயா மகாதேவன் ஐயா, வெறுப்பேத்தனவன். என்னங்க இந்த சைடு ஒண்ணு கொடுங்க. எங்க இங்க ஒண்ணு கொடுங்க. வெறுப்பேத்துறாலாமா? என் கொட்டி தங்கம், என் வயிறு தங்கம். எங்க இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்ம அந்த சைடு போலாங்க. நான் பொறாம பட்டுட்டேன். மிஸ்டர் மகாதேவன், நான் என் புருஷன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா உங்களுக்கு கொஞ்சவே தெரியாது. மிஸ்டர் மகாதேவன், தங்கம் நம்ம கட்டிக்குவோம். உங்க அப்பா உண்மையில பொறாம தான் பத்துக்க. ஆமாடா ஆமா, எனக்கு பொறாம. தங்கமே வாம தங்கம், நம்ம கொஞ்சிக்கிடுவோம். ஆமாங்க, நல்ல கொஞ்சம் வாங்குங்க. எப்படி பெத்த தகப்பன வெறுப்பேத்துறா பாருடா. நான் வந்து நிக்கிறதே ஒன்னும் பாக்கலடா. டே நீ என்ன வெறுப்பேத்துறது போதும். இங்க யார் நிக்கான்னு பாரு. மிஸ்டர் மகாதேவன், சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்க கொஞ்சம் அப்படி சொல்லு என் தங்கம். நீ எனக்கு கொடு. எனக்கு உண்மையிலே டென்ஷன் வருதுடா. எனக்கு இப்போ உங்களை முத்தம் கொடுக்கறதுக்குலாம் மூடு இல்ல. ஆனாலும் இந்த மகாதேவனை வெறுப்பேத்தணும். அதுக்காக தான் கொடுக்க. நல்லா கொடுங்க. இவரு அப்பான மட்டும் இவருக்கு பயமா, அவளுக்கு அப்பானா அவளுக்கு எகத்தாளமா பத்தியா? அதுக்கு என்னங்க, யாருதான் நமக்கு என்னன்னு கேட்க. டேய், உன் மவுனுக்கு நீ ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான்டா. இப்பதான் என் மனசு கொஞ்சம் ஆறி இருக்கு. அப்பா இறங்குடி. முடியாது தெரிய வேண்டாம். அடி இறங்குடி. முடியாது, இந்த சைடு கொடுங்க.
டேய் பாரபட்சமே இல்லடா என் பிள்ளைக்கு. அடே, இறங்குடி. முதல்ல முடியாது இங்க கொடுங்க. இன்சேன். சரி இறங்க. அப்பம் கூட அவன் கடமையை அவன் முடிச்சுட்டு தான்டா வாரான். டேய், அவன் முடிக்க முடிய பாரு. முடிஞ்சுதா? முடிஞ்சது திரும்பி பாரு. நீ முறைச்சிட்டா நான் பயந்துருவேன். என்ன சும்மா அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தா. அதான் தெரியுதுல்ல. ஊர் உலகத்துல என்னையா நடக்கும்? மகளும் மருமகனும் சந்தோஷமா இருந்தா ஆகா என் பிள்ளை என்ன சந்தோஷமா இருக்கா மாப்பிள்ள கூடன்னு தூரத்துல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறதா என் தகப்பேன். இப்படி நந்தி மாதிரி பிரிச்சு விடப்படாது. அப்புறம் மாமா அது எண்ணி விட்டு வைக்கப்பட்ட பொருட்கடா. இவருக்கு தான் விவசாய இல்லைனா உங்களுக்குமா இல்ல? அடி அது எங்க அப்பாடி? எங்க அப்பாவே நான் அத்தி கழிச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பாவை விட்டா வைப்பேன். அது என்னங்க நம்ம ரெண்டு இடத்துக்குள்ளயும் உங்க அப்பா வந்தானே எங்க அப்பா வந்தானே பிரிச்சு விட்டா சண்டை போடணும். இல்லடி, அது வந்து மாலா 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 உங்க அப்பா இந்த ஓட்டுதாரடி. அதான் யார் வந்தாலும் பிரிஞ்சுக்க கூடாது. உங்க அப்பா வந்து பயத்துல பிரிச்சு விட்டீங்கல்ல அப்படித்தான் சொல்லுவாரு. மிஸ்டர் மகாதேவன், மிஸ்டர் கிங்ஸ்டன் ராஜா. அக்கா அது உன் மாமனாரே. என் புருஷனுக்கு அப்பா. சுப்பா யாருக்கிட்ட ஏன் பண்ணிக்கிட்ட? அப்பா இல்ல கைக்குள்ள தானே வச்சிருக்க, எங்கேயும் இல்லப்பா, பத்திரமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அட ஒக்க மக்கா குடும்பமா பிளான் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேனே. என்ன கூட்ட வரத்துக்குள்ள நீ தொலைஞ்சிடக்கூடாதுல்ல, உன் கையும் கழி சும்மா இருக்காது. அதான் பொத்தி பாதுகாத்துக்குன்னு உன் மாமனாரு அக்கறை சொல்ல வந்திருக்காரு. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. போங்க. மாமனாரு மாமனார்னா என்ன? என் புருஷனுக்கு அப்பா, அவ்வளவுதான். ஏன்டா என் மரியாதையும் சேர்த்து கட்டுட்டு இருக்க? வாடா கிங்ஸே. இல்லப்பா அவ என் கண்ட்ரோல் தான் இருப்பா. அட பாவிகளா, அப்படினா நான் போட்ட பிளானே. மருமகளை கைக்குள்ளே வச்சுக்க, எங்க விட்டுறாத. டேய் கண்ணும் கத்துமா பாக்கணும். என் பிள்ளையோட கொஞ்சம் தான் கண்ணும் கத்துமா பாக்கணும். புடிச்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் என் முன்னாடி என் கைவிட்டு நான் விட மாட்டேன். கிங்ஸேன் எங்கேயும் விட்டுறாத. பிள்ளை பத்திரம் உன் கைக்குள்ளே வச்சுக்க. உன் கண் பார்வை புள்ள அவன் மேலதான் இருக்கணும். ஐயோ, இப்ப என்ன பண்ண? யோசி 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 நல்ல யோசி யோசி யோசி. டேய் நான் திரும்ப சொல்ல வச்சுக்கிடாத. மருமகளை உன் கைக்குள்ளே வச்சுக்க. சரிங்கப்பா. இப்ப என்ன பண்ண? திரும்பவும் சொல்றேன், மருமக உன் கைக்குள்ள தான் இருக்கணும். பாட்டி அவளுக்கு கல்யாணம் பாட்டி. அழாத பாட்டி அழாத. நீ முதல்ல உடச்ச கதை அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னனே அவகிட்ட நான் சொன்னனே. இப்படி பொசுக்கனே கல்யாணத்தை பண்ணுவாள்னு எனக்கு எப்படி தெரியும் பாட்டி? பார்வதி மனசுல அவனு சமந்திருக்க ஒரு வார்த்தை என்ன வந்து கூட்டிட்டு போட்டு தெரியுதா கூட்டு போயிருப்பானு. அவன் வெட்டி குத்துட்டு போறா பாட்டி. அதான் அப்படி சொன்ன அவ போக மாட்டான்னு நினைச்சேன். இப்படி கல்யாணத்தை பண்ணுவாள்னு எனக்கு எப்படி தெரியும் பாட்டி? எப்ப பாரு அவ கையில அறுவாலும் கத்திமா சுத்திட்டே திரிறா. வெட்டி கொத்து அவ தொழிலே. அவ வீட்ல எல்லாரும் அப்படித்தான் இருக்காவா. அதான் பாட்டி அப்படி சொன்ன. ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி. அவ இல்லாம என்னால வாழ முடியாது பாட்டி. ஒரு நல்ல நேரம் நிச்சயத்தை இன்னும் முடியல. போய் சொல்லு மாப்பிள்ள கிட்ட நான் உங்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு போ பாட்டி. அவ என்ன ஏத்துக்குவாளா பாட்டி? அன்னைக்கு அவ வெடுக்குன்னு கோவப்பட்டுட்டு வந்தா. இனி இவ முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்னவளே பாட்டி. நான் அப்படி சொன்னா வெட்டு குத்துல இருந்து வெளியில வந்துருவாங்கன்னு நினைச்சேன் பாட்டி. எனக்கு அவதான் வேணும் பாட்டி. அவ இல்லன்னு நான் வாழ்ந்துக்கிட்ட மாட்டேன் பாட்டி. இசைதான் பிளான போட்டா ஆக மொத்தம் எனக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ண? இப்ப நானே போய் ஏதாவது பண்ணாலும் எல்லாருக்கும் ஏமா சந்தேகம் வந்துடும். போட்ட பிளான சொதப்பிடும் போலுக்க. என்ன பண்ண? ஒன்னும் ஓட மாட்டேங்குதே. ஆகுனா எல்லாருக்கும் இப்ப ஏமேலே சந்தேகம் வருதே. என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குதே. அங்க இருக்க நீ பரமேஸ்வரி. பையன் ஸ்டேஜ்ல நிக்கா. இதை இசைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமே. இசை போட்டிருக்க பிளானுக்கு இது சரிப்பட்டு வரும். யாருமா நீ? இத்தான் எழுத்துக்கு தாடி வச்சிருப்பா. மீசை கூட பெருசா இருக்கும் அவளுக்கு. முரட்டாட்டமா இருப்பா. கொக்கோ நிறைய வரும். அவ தொழிலே
ஏன்டா அலெக்ஸே சம்பந்தமே இல்லாத இடத்துல முடிச்சிருப்போம் உங்களுக்கு எப்படி பிடிச்சான் நீ சொல்ற அத்தனை அடையாளத்தோட ஒருத்தன் இருக்காமா அவளை நான் பார்க்கணும். அவன் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆளை நீ பார்க்கணும் யாரு? வா காட்டுறேன் இசை விடுவிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி நீ வாமா நீ வா நான் கூட்டு போறேன் நீங்க? போக போக தெரியும் சீக்கிரம் வாமா எம்பி வராரா அப்படி ஆமாண்ணே வந்துகிட்டு இருக்காரு அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டேன் எம்பி இங்க வர்றதுனால கூட்ட நெரிசல் பத்திரிக்கை அது இதுன்னு வரும் கிங்ஸ் கொஞ்சம் வெளியில தலை கட்ட வேண்டாம்னு சொல்லணும் அதெல்லாம் வெளியே வரமாட்டான் அப்போ பார்த்துக்குவாரு அப்புறம் என்னடா கொஞ்சம் அரசியல் புள்ளிகள்லாம் வராங்க மத்ததானே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனா பொண்ணு வீட்டுல வச்சு வேண்டாம் மதிப்பு போயிடும் இல்லண்ணே அதான் கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா பார்ட்டிக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் பார்ட்டி வைக்கிறதுலாம் சரிதான் நீ பார்ட்டிக்கு போக கூடாது எனக்கு தெரிஞ்சதே இல்லடே நான் ஃபர்ஸ்ட் வரலன்னு தான் சொன்னேன் ஆனா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க கட்சி தலைவரே வரலன்னா எப்படி அப்படிங்கிறாங்க கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு வந்துருந்தேனே அங்கெல்லாம் போனா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர முடியுமாடா வேண்டாம் அங்க எல்லாமே இருக்கும் காய் வச்சுட்டேன்னா போச்சுதே பொண்ணுக்கு நான் அப்படிலாம் இல்லைண்ணே அப்படிலாம் போக மாட்டேனே நான் சொல்றேன்ல நீ போக கூடாது அப்படியே போதாலும் கவினை கூட கூட்டிட்டு போ எங்க அடியெல்லாம் வருவானுங்க இவனுக்கு அடியாளுக்கும் ஆகாது பிரச்சனை ஆயிருண்ணே நான் மட்டும் போயிட்டு வரேன் என்ன சொல்லத கேளுடா நீ போக கூடாதுன்னா போக கூடாது சரிங்கண்ணே என்ன வேலை ஒழுங்கா நடக்குதா அப்படி அதெல்லாம் வேலை ஒழுங்கா நடக்குனே அந்த பாட்டி யாருடா தெரியலண்ணே அலெக்ஸுக்கு தெரிஞ்சவங்க நினைக்கிறேன் அலெக்ஸா பாக்கணும் நாங்க அலெக்ஸ் எங்க யாருடா தெரியும் யாருடா அலெக்ஸுக்கு தெரியும் தெரியலண்ணே அங்கே இருக்க நீ பரமேஸ்வரி என்ற கோடீஸ்வரி என்ற ராஜா ராஜேஸ்வரி என்ற அகிலாண்டேஸ்வரி என்ற ஆண்டாள் அரசி இது அலெக்ஸ் விரும்ப பொண்ணுல அப்படியா ஐயோ எனக்கு தெரியாம நான் கூட்டிட்டு வந்துட்டேனே என்னடா சொல்ற நான் வேணா அனுப்பி வச்சிருட்டுமானே சத்தம் கட்டாம நில்லு ஐயோ இவன் என்ன வேலை பார்த்திருக்கான் தெரியாது உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நிஜமா உனக்கு தெரியாது சத்தியமா எனக்கு தெரியாடா ஆமா நீ ஏதோ பார்ட்டி வச்சிருக்கேமா அப்படியா வேலைக்குனே கோத்து விட்டான் வச்சிருக்கேன் அதை நான் போகல இல்ல நான் இழுக்கிட்ட சொல்லிட்டேன் இவன் என்னடா வேலை பார்க்கான் ஆனா இழுக்கிட்ட சொல்லி கொடுத்துறான் நானு அதுக்கு சொன்னேன் இதுக்கு மேல அந்த பாட்டிக்கு போயிடாத அவ்வளவுதான் பாத்துக்க புரட்டி எடுக்கிறது ஒரு பக்கம் பேச மாட்டா பாத்துக்க நான் பாட்டிக்கே போலனே நான் பாட்டியே வைக்கல இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் முடிச்சிடும்ல நிச்சயதார்த்தம் முடிஞ்சா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி நம்ம மண்ணுல கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் கல்யாணம் நடக்குங்கிற ஒத்திகை மாலை மாத்தியாகும் சேலை மாத்தியாச்சு மோதிரம் மாத்தியாச்சு கையை பிடிச்சாச்சு அன்னைக்கு சேர்ந்து வாழ மாட்டோம் அவ்வளவுதான் கல்யாணத்தன்னைக்கு சேர்ந்து வாழுவோம் அது ஒரு சின்ன ஒத்திகை கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் அப்போ இன்னைக்கு இது முடிஞ்சதுன்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் கடைசி வரைக்கும் இதா அப்படியா பாரு முதலாளி ஜூஸ் எடுத்துக்கோங்க அழாதடா எல்லாம் நம்மளோட பார்த்துட்டு இருக்கோங்க அழாதடா அழாதடா எல்லாம் நம்மள பார்க்கறடா முதலாளி நீங்களும் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க சரிடா வேற முடிச்சிட்டு போடுங்க நான் போய் எட்டி பார்த்துட்டு வரேன்
ம் சரிண்ணே. தானே என்னடா உன்னை பார்த்து யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு பாரு. என்ன பார்க்கலாம்? என்ன பார்க்க யாரா போறா? போய் பார்த்துட்டு வாங்கண்ணே. நான் என் சைட்ல இருந்து யாரையும் இன்வைட் பண்ணலையே. தெரியலையே, உங்களும் தேடி வந்திருக்காங்க. யாரு? ஒரு ஃபேமிலியே வந்திருக்கு, போய் பாருங்கண்ணே. ஃபேமிலியா? நான் எந்த ஃபேமிலியும் இன்வைட் பண்ணலையே. சரிடா, அது இனிமே பார்த்துட்டு வரேன். சரிங்க. இன்வைட் பண்ணவே இல்லையா?